விரதங்கள். விரதங்கள் இருப்பது என்பது ஞானத்தை அடைவதற்குண்டான முயற்சிகளில் ஒன்று, பக்தியினுடைய ஒரு வழிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. சாதாரண விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரிசி சாதம் தவிர மற்றபடி உளுந்து அல்லது பால் அல்லது பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லேசா சாப்பிட்டு அந்த பசியை ஆற்றி இருப்பதற்கு பெயர் விரதம் என்றும், அன்றைய தினம் நாம் பக்தியாக வாழ வேண்டும் என்றும் அந்த நாளில் சொல்லப்படுது. ஆக இந்த விரத நாட்கள் அன்று அரிசி தவிர பாக்கி உணவுகளை உண்ணலாம் என்றால், அரிசியே இல்லாத நாடுகள்ல தினசரி விரதமாக இருப்பதாக கொள்ள முடியுமா? அப்ப விரதங்களுடைய உண்மையான நிலை என்ன? மற்ற நாட்கள் எல்லாம் வேண்டாதெல்லாம் சாப்பிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் இப்படி இருந்து விடுவதனால் ஏதேனும் அர்த்தம் இருக்கா? விரதம் இருப்பதானால் நல்லதுதான், ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கு. அது எப்படின்னா, இன்னைக்கு நாம முழு பட்டினி போடுவதாக இருந்தால் அதற்கு 3 நாளைக்கு முன்பே நாம அதை தயாராயிடணும். இப்ப இன்றைக்கு நம்ம சாதாரண ஆகாரம் சாப்பிடுறோம் அப்படின்னா, நாளைக்கு வேக வைத்த காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் ஜூஸ் மட்டும் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் தண்ணீர் மட்டும் சாப்பிடலாம், அல்லது எலுமிச்சம் நீர்ல கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம். இப்படி விரதம் இருப்பது உடலை சுத்தம் பண்ணும். மீண்டும் அதற்கு அடுத்த நாள் நம்ம பரரசங்களை ஜூஸை குடிச்சு, அதற்கும் அடுத்த நாள் பழங்களை சாப்பிட்டு, அதற்கும் அடுத்த நாள் வேக வைத்த காய்கறிகளை சாப்பிட்டு, அதற்கு பின்புதான் சாதாரணமான நார்மல் டயட்டுக்கு வரணும். இது விரதம் ஒரு நாள் இருப்பதாக இருந்தால் நம்ம இத்தனை விதமான ப்ராசஸ் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. முதல் நாள் வரைக்கும் வேண்டாதெல்லாம் சாப்பிட்டுட்டு மிக அடுத்த நாளே வயிற பட்டினி போடுறது, காய வைக்கிறது அல்லது வேற எதுவும் செய்தால் நன்மைக்கு பதிலாக தீமைதான் விளையும், உடல் கெட்டு போய்விடும். அப்ப உண்மையிலே விரதத்தினுடைய தன்மை என்ன, எதை எதிர்பார்த்து அந்த விரதம் சொன்னாங்க? ஏகாதசி விரதம்ங்கிறத பத்தி இன்னைக்கு எடுத்துப்போமே. ஏகாதசி அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? தசேந்திரியங்கள் வழியாக வெளியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராணனை அப்படி வெளியில் விடாமல் ஏகமாய் ஒரு நிலைப்படுத்துவதற்கு பேர் ஏகாதசி. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, ஒரு 5 10 இந்திரியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு வெளியில பாத்தீங்கன்னா காந்தல், கேட்டல், நுகர்தல், அறிதல், சுவைத்தல் சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள் இருப்பதை போல இதற்கு ஆதாரமான உள்ளே இதற்கு ஆதாரமான விஷயங்கள் ஒரு 5 இருக்கு. இது வெளி, அது உள். அப்படி இந்த 2 வகையிலையும் 5 5 10 இந்திரியங்கள் வழியாக, இந்த 10 நிலைகள் வழியாக வெளியே போய் பிராணன் நாசமாகிறது. அதை ஏகமாக்கும் பொழுது, ஒன்றாக சேர்க்கும் பொழுது அதற்கு ஏகாதசி என்று பெயர். சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன? சிவனுக்கு ஒரே ஒரு நாள் தான் ராத்திரியா? வேற நாள் ராத்திரி இல்லையா? சிவன் என்பது ஜீவனாகும், நம்முடைய உயிராகும். அதற்கு இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்குது என்றால், சிவமாய் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் ராத் என்று சொல்லக்கூடிய இரவு என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தினால் நாசமடைந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அந்த த்ரி என்று சொல்லக்கூடிய முக்குணங்களையும் ஒன்று சேர்த்து ஓர்நிலைப்படுத்தும் பொழுது அங்கு பகலாகிறது, அங்கு ஞானம் பிறக்கிறது. இதுவேதான் பிரதோஷம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாளையும் குறிக்கும். பிரதோஷம் என்றால் திரையோதசி சேர்ந்த நாள் பிரதோஷமாகிறது. திரையோதசி என்றால், திரையோ என்றால் முக்குணங்கள் 3, தசி என்றால் தசேந்திரியங்கள். முக்குணங்களாகி 10 விதமான இந்திரியங்கள் வழியாக வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து உள்ளே ஓர்நிலைப்படுத்தும் பொழுது அது பிரதோஷம். பிரகாசமாக வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய
பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவுகள் அனைத்தும் அந்த வாழ்க்கை, அதாவது பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைகள், தோற்றம், உலகம்ங்கிற அந்த தோற்றம் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்ணு திறந்தாதான் நமக்கு உலகம் தெரியுது. கண்ணு முன்னா நமக்கு உலகம் இல்லை. நம்முடைய அந்த மனம் வெளியில வரும்போது தான் இத்தனையும். மனம் அடங்கி விட்டது என்றால் யாதொன்றும் இல்லை. ஆகவே பிரதிபலிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்கின்ற அந்த நிலை உள்ளே சென்றுவிடும். ஆக விரதங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. ஆகவே ஏகாதசி என்றும் பிரதோஷம் என்றும் சிவராத்திரி என்றும் நாம ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு அர்த்தம் புரியாமல் செய்வதிலிருந்து மாறி அர்த்தத்துடன் தன்னைத்தான் உணரக்கூடிய அந்த வழியை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆத்ம நமஸ்காரம்.